பத்தியா ஜாலியாக இருக்கிறீங்க. ஆமாங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், ஜாலியாக இருக்கேன். என்ன ஸ்பெஷல் உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் இல்லை, வரணும் அதனால வந்தோம். வரணும் வந்திருக்கியா? அப்போ ஏதோ சஸ்பென்ஸ் இருக்குது, சொல்ல மாட்டேங்கிறீங்க. சஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன் உங்களுக்கு தெரியாது? எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் பார்க்க வந்தேன்னா அப்படியே நானும் அந்த கேப்பில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் 2 days. பாட்டி நல்லா இருக்காங்களா? என்னை பார்த்தோன்னே நல்லா ஆகிட்டாங்க தெரியுமா? அப்போ நீ ஏதோ மந்திரம் போட்டிருக்கிற, அதனால தான் நல்லா இருக்கிறாங்க. மந்திரம் போட்டுருக்கேன், அன்பு ஜூம் மந்திர காலை சரியாயிடும் மந்திரம் போட்டேன்னா சரியாயிட்டாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க. முடியாதவங்களுக்கு ஒரு மந்திரம் போட்டு உடனே சரி செஞ்சுருவோம்னு ஒரு போர்டு ஒன்று வச்சுருவோம். சரி சரி வச்சுருவேன் சரி. அப்போ நீங்கள் நைட்டு ஊருக்கு கிளம்புனா தான் கஷ்டமா. ஏம்மா வீட்டுக்காரர் கொடுமைப்படுத்துகிறாரா? அதெல்லாம் ஒன்றும் கொடுமைப்படுத்தலை. அப்புறம் வீட்டுக்கு போகிற கஷ்டம். அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாதுங்க. அது அம்மா வீட்டிலே வந்து ரெண்டு நாளாக வந்தேன். முந்தானத்து நைட்டு பஸ் ஏறினோம். முந்தானத்து நைட்டு 10 மணிக்கு பஸ் ஏறி நேற்று காலையில் 7 மணிக்கு வந்தோமா. வந்ததுலேருந்து நான் ஒரு வேலை செய்யலை, சாப்பிட்டேன் தூங்கிட்டே இருந்தேன், சாப்பிட்டேன் தூங்கிட்டு இருக்கிறேன். இதே நம்ம வீட்டுக்கும் இதே மாதிரி தான். நைட்டு 9-10 மணிக்கு பஸ் ஏறுவோம் இங்கேருந்து. அங்கே காலையில் 6-7 மணிக்கு போவோம். போனோடனே பாத்திரம் தேய்க்கணும், சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், எல்லாம் நான் தான் செய்யணும். அதுக்கு என்ன காரணம் நான் சொல்லட்டுமா? நீ இங்கே இருக்கிறங்காட்டி இது உங்கள் அம்மா வீடு. அங்கே போனால் நீங்கள் குமரனுக்கு அம்மா ஆயிடுறீங்க. அதனால் அங்கே அம்மா தானே செய்கிறாங்க, இங்கே உங்கள் அம்மா செய்கிறாங்க, அங்கே குமரனுக்கு அம்மா செய்கிறாங்க. அதான் வித்தியாசம். கொடுமை என்ன தெரியுமா? பிறந்து வளர்ந்த வீட்டுக்கே கெஸ்ட் மாதிரி வந்து போகிறது தான். அப்படிலாம் யாருமே சொல்லி நீங்கள் இங்கே இருந்துக்கலாமே, யார் கேட்க போகிறவங்கள? சோறு போட மாட்டாங்களா? இருக்கக்கூடாது, தப்பு. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அவங்களுக்கு மரியாதை.